வெயிட் பண்ணுங்க. ஒரு கட்சி லீடருக்கு லீவ் பண்ணா நீங்க அதை என்கரேஜ் பண்ணணும். நீங்க வந்தா எப்படி வர முடியும்? வெயிட் பண்ணுங்க. கோயிலான அங்க வெயிட் பண்ணுங்க. கூட்டம் நெருங்கலா இருக்கு, இடிச்சுட்டு வராதீங்க. விழாக்குழு லைன் பண்ற தலைவர் மட்டும்தான் இருக்க. எல்லாரும் வெளியே போச்சுருங்க. தம்பி மேல ஏற்படுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுதந்திர வீரர் கட்டபொம்மன் அவரோட பிறந்தநாளைக்காக இன்னைக்கு ஒரு மரியாதை சொல்லி மதுரைக்கு வந்திருக்கோம். வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு மனத்தமான ஒரு சொல்லை இதுவரைக்கும் நம்ம செய்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதனால எங்க சங்கத்தின் சார்பாக நீங்க தேமுதிக அலுவலருக்கு வந்து அழைச்சிருந்தாங்க. அதனால அவங்களோட மரியாதை சொல்லி பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கிறாங்க. அதனால நானும் எங்களோட மாவட்ட செயலர் அனைவரும் மதுரையில் பகுதி மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கட்டபொம்மன் ஐயாவுக்கு மரியாதையை சொல்லிட்டு வந்திருக்கோம். கேப்டனே சொன்னதை நான் திரும்பியும் சொல்றேன். அரசியல் நண்பன் இல்ல எதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால நீ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீ வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு எங்க பொதுச் செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 தேமுதிக மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்கோம். உங்களோட கேள்விக்கு பதில். இன்னைக்கு நாங்க சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு ஜனவரி 9 எங்க மாநாட்டுல சொல்றோம். நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 15க்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜனவரி 9 மாநாட்டப்போ உங்களோட கேள்விக்கு ஒன்று திரும்பி அதே சொல்றேன். நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் வரீங்க. திரும்பி அதே நான் ஒரே பதிலா சொல்றேன். ஜனவரி 9க்கு மேல அது தெரியல. நான் மாநாட்டுல இருப்போம், அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. நான் என்ன பண்றேன் அதுக்கு? ஓகே எது நீ படம் சொல்லிட்டேன். டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னைக்கு ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா?